எனது மாமியார் மிகவும் படுத்த படுக்கையாகி நோயாளியாக இருந்த அவருக்கு கட்டாயம் ஒருவரது உதவி தேவைப்பட்டது. அந்த நிலையில் நான் மாகாணத்தில் போய் அவரை மெடிக்கலை காட்டினது. எனது கணவர் ஒரு பிள்ளையாக இங்கே இருக்கிறதால எனது உதவி அவருக்கு கட்டாயம் தேவைப்பட்டபடியா மாகாணத்தில் போய் அவன் அந்த மெடிக்கலை காட்டி எனக்கு வெண்ணிராங்கரை ரத்து செய்ய கேட்டிருந்தேன். ஆனால் அவர் சொன்னதை நீங்கள் பூனேரி பக்கம் போய் வரலாம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சரியென்று வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஏதோ கடவுள் செயலாக வெண்ணிராங்கர் ரத்து செய்யப்பட்டு அதிகபட்ச பாடசாலையில் 3 வருஷம் சேவையாற்ற வேணும்னு சொல்லி தான் கடிதம் வந்தது. அப்போது நான் வேறு ஆசிரியர்களுக்கு கைதடி நான் புரியும் அங்கே போகிற நேரம் பூனேரிக்கு போய் வரலாம் தானே, சரியான கஷ்டம் அப்படி என்றுதான் பயப்படுத்தினார்கள். நான் முதல் நாள் எனது கணவருடன் வந்து பாடசாலையை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு பிடித்து விட்டது. பிரச்சனை இல்லை. நல்ல கிராமப்புறத்தில் ஒரு வீடுகள் எல்லாம் அயலாக இருக்கிறபடியாக நல்ல பாடசாலையாக இருந்தது. அடுத்த நாளிலிருந்து நான் எனது சேவையை தொடங்கினேன். இப்போது மாதிரி அப்போ பாதைகள் இருக்கவில்லை. தச்சந்தோப்பு பாதை ஒரே குண்டும் குழியும் கிடங்கும் எங்கே தண்ணி நிற்கிறதே தெரியாது. பிறகு இங்கே கைதடினாவுக்கு திரும்பின பிறகு எத்தனையோ இடத்துல பெரிய கிடங்கு. அப்போ நாங்கள் வாமதேவன் தவிசாளராக இருந்த போது வினோத் சாரோட பகுதி